மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறந்த மாதமாக அமையும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரப்போகிறார். குருவோடு சேர்ந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் 6ல் இருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு மானிட்டரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு 3ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் 6ல் இருக்கிறதுனால கெட்டவர் கிட்டட்டின் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக குருவோடு சேர்ந்த சுக்கிரனும் பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுப்பாருன்னு சாத்திரம். நார்மலாக குருவும் சுக்கிரன் சேர்ந்தால் எப்போதுமே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியும். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 7ல் புதன் பார்த்திங்கன்னா 6ஆம் ஆதி 7ல் இருக்கிறதுனால, மேலும் அவரே 9ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க. பாக்யஸ்தானாதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனால உங்களுடைய கூட்டாளியினுடைய உதவினால் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகுது. உங்களுடைய ஒய்ஃப்னால் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியது. உங்களுடைய அப்பாவுடைய சொத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியது. மேலும் உங்களுடைய பசங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய பசங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களால் உங்களுடைய பசங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் ஆதி அவரே 9ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் இருக்கிறதுனால புத்திரோத்பத்திக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் ஆதி புத்திரோத்பத்தி பூர்வ புண்ணியஸ்தானம், இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய தெய்வ வழிபாடுகள் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி உங்களுக்கு 2ஆம் ஆதி 3ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாகும். சனியினுடைய பார்வையில் 11ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிலர் வீடு வாங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்வீங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முயற்சிகள் செய்யலாம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக முடியும். அவங்களுடைய காலகட்டங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கால நேரங்கள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக அமையட்டும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் ஆதி சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளில் சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடனே உங்களை துரோகம் பண்ணுறவங்களும் உங்களுடைய சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. மற்றும் உடல்நிலை கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். அதற்கும் நீங்கள் மெடிக்கல் செக்கப் என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் பண்ணிக்கோங்க. மேலும் கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ராகு 2ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் குழப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய அதாவது கூட்டாளினுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்தாற் போல தான் எல்லாருக்கும் பிரச்சனை ஆகுமான்னு சொன்னால் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்றதை பார்க்கணும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ தான் வெளியில் போயிருக்கார். அப்போது போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை தான் கொடுத்துருப்பார். யாருக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். இப்போ இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எல்லாருமே நல்ல நிலையை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ராகுனுடைய பார்வை அவிட்ட நட்சத்திரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு 20 வயசு அந்த 25 வயசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுனுடைய பார்வைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை 33 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும், தாக்கங்கள் இருக்கும். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக ராகு பகவானை வணங்கி அவங்களுடைய கடாட்சத்தை பெறணும். அந்த காலகட்டங்களில் எல்லாரும் என்ன பண்ணிங்கன்னா தயிர் சாதத்தையும் வடையும் ஞாயிற்றுக்கிழமை நைவேத்தியம் பண்ணி ஒரு 18 பேருக்கோ இல்லை ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பேருக்கோ இல்லை ஒரு 8 பேருக்கோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. எவ்வளோ கொடுக்குறதுன்னு இல்லை, கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு தானங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பலன்கள் நல்ல பலன்களாக அமையும். மேலும் இந்த காலகட்டங்களில் சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு இதுவாக இருக்கிறதுனால யாரெல்லாம் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்களுடைய இந்த முக்கியமாக பார்க்க வேண்டிய தருணமாக மாறுகின்றது. மேலும் இந்த விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக அமையும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. உங்களுடைய
உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா தானே வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல காலங்களாக அமைகிறது. இந்த சிறு குறு தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து லோனுக்காக எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுடைய வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணி அவங்களே வந்து இதை மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து குழப்பங்களாக இருப்பினும் உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தெய்வங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக அமையும். யாரெல்லாம் வந்து அம்பாளுடைய குலதெய்வமாக வச்சுருக்கீங்களோ அந்த அம்பாளை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். விஷ்ணு தேவன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைகிறது. மற்றும் வந்து இந்த ஆடி மாதத்தினுடைய அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆடி மாதத்தினுடைய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மகர ராசிக்கு கிடைக்கும் என்றது எங்களுடைய கணிப்பு. மேலும் இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து லலிதா சகஸ்ரநாமம் கண்டிப்பாக செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை கிடைக்கும், உங்களுக்கு நல்ல யோகத்தை கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா வந்து LS 1000 அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி VS 1000 சொல்லி சொல்லுவாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 இதையும் படிச்சுட்டே வந்து பாராயணங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் இந்த ஹோமங்கள் செய்யும்போது மகா கணபதி ஹோமங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். மகா கணபதி ஹோமம், சோடச கணபதி, சந்தான கணபதி யாரெல்லாம் வந்து குழந்தைகள் வேண்டி இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக காலகட்டங்களாக அமையும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திரோத்பத்தி ஏற்படுறதுக்கான சிறந்த நேரமாக இருக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு குருவோட சேர்றதுனால யாருக்கெல்லாம் வந்து சந்தானங்கள் ஏற்படக்கூடியவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல டைமாக இருக்கிறதுனால இந்த காலங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது. குழந்தைகளுக்கு வந்து வித்யா அதாவது இந்த யோகங்களை தரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா குருவோடு சேர்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குரு அமைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். அவங்களாம் வந்து மேதாதேவியை பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். வித்யா கணபதியின் பேர் அந்த ஹோமங்கள் செய்யும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து மேதா தட்சிணமூர்த்தி கணபதியினுடைய ஹோமங்கள் செய்யும் போதும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டங்கள் அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் வந்து மூச்சு விட்டுருப்பீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூஜைகளும் புனஸ்காரங்களும் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால் வந்து இந்த பூஜைகள் முடிஞ்ச அளவுக்கு பூஜைகளை பண்ணுங்கள், உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்ன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள். இந்த ராசி பலனுடைய அர்த்தமே எதுக்காக அப்படின்னா என்ன பண்ணால் நல்லது என்ன பண்ண வேண்டான்றதுக்கு ஒரு சஜஷனே தவிர மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் பலன்கள் தான் வந்து நடைபெற போகிறது. ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அந்த நியூட்டன்ஸ் லா மாதிரி தான். ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல பலன்களை வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய புண்ணிய காரியங்களை செய்யுங்க, நல்ல புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது கூறியுள்ள 12 ராசிகளுக்குடைய பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களுடைய பர்த் ஆரோஸ்கோப் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.